சென்னையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சி முடிந்து மக்கள் வீடு திரும்ப தொடங்கியுள்ளனர். இதனால் ரயில் நிலையங்கள், பேருந்து நிறுத்தங்களில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். கூட்ட நெரிசல் எவ்வாறு இருக்கிறது? விவரங்கள். சென்னை மெரினாவில் நடைபெற்ற இந்திய விமானப்படையினுடைய வான் சாகச நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு பிறகாக மக்கள் தங்களது வீடுகளுக்கு திரும்பி வருகின்றனர். நிகழ்ச்சி முடிந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகக்கூடிய நேரம் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த மக்கள் கூட்டமானது இன்னும் கட்டுக்கடங்கில் அதிக அளவிலான மக்கள் திரள் இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக மெரினாவிலிருந்து பிரதான சாலைகளை அடையக்கூடிய அத்தனை இணைப்பு சாலைகளிலுமே தற்பொழுது மக்கள் திரள் இருப்பதை பார்க்க முடிகிறது. காமராஜர் சாலையிலிருந்து அண்ணா சாலை இணைக்கக்கூடிய வாலஜா சாலையில் அதிக அளவான மக்கள் கூட்டம் இருக்கிறது. அதே போன்று காமராஜர் சாலையிலிருந்து அடையார் நோக்கி செல்லக்கூடிய சாந்தோம் சாலையிலும் அதிக அளவான மக்கள் திரள் கூட்டம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று காமராஜர் சாலையிலிருந்து அண்ணா சாலை இணைக்கக்கூடிய மற்றொரு இணைப்பு சாலையாக இருக்கக்கூடிய அதே ஜெமினி பிரிட்ஜ் என சொல்லக்கூடிய அண்ணா மேம்பாலத்தை அடையக்கூடிய ராதாகிருஷ்ணன் சாலை நோக்கி செல்லக்கூடிய அந்த பகுதியிலும் கடுமையான ஒரு மக்கள் கூட்டம் இருப்பதை பார்க்க முடிகிறது. வாகனங்களுடைய கட்டுப்பாடு ஏற்கனவே இருந்ததன் காரணமாக தற்பொழுது மக்கள் கூட்டம் மட்டுமே அதிக அளவில் இருக்கிறது. இன்னும் மற்ற பகுதிகளில் தங்களது வாகனங்களை எடுத்துக்கொண்டு வீடுகள் செல்லக்கூடிய பகுதிகளில் அவரோடு செல்லக்கூடிய வழிகளில் போக்குவரத்தில் அதிக நெரிசல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக மெரினாவிலிருந்து செல்லக்கூடிய மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதில் பெரும்பாலானோர் இருக்கின்றனர். பொது போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய MRTS பறக்கும் ரயில் வழித்தடத்திலையும், மெட்ரோ ரயில் வழித்தடத்திலையும், மாநகர போக்குவரத்து பேருந்துகளை பயன்படுத்தக்கூடிய பேருந்து நிறுத்தங்களிலும் அதிக அளவிலான மக்கள் கூட்டம் இருக்கிறது. அதே போன்று தங்கள் சொந்த வாகனத்தில் வந்தவர்கள் தங்களது வாகனங்களை பார்க்கிங்கில் இருந்து தற்பொழுது எடுத்துக்கொண்டு வீடுகள் செல்லக்கூடிய நிலையில் சாலைகளில் தற்பொழுது வாகனங்களுடைய நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. காலையிலேயே மக்கள் தங்களுடைய குடும்பங்களுடன் இந்த மெரினா நடைபெறக்கூடிய சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வந்திருந்தனர். ஏறக்குறைய 4 மணி நேரத்துக்கு மேலாக அவர்கள் காத்திருந்து அந்த 2 மணி நேர நிகழ்ச்சியை பார்த்திருந்த சூழல்ல தற்பொழுது 1 மணி அளவுல அந்த நிகழ்ச்சியானது நிறைவு பெற்றிருந்தது. தற்பொழுது நிகழ்ச்சி முடிந்து 1 மணி நேரம் ஆகக்கூடிய சூழலையும் மெரினாவை வந்தடையக்கூடிய கனெக்டிங் ரோட்ஸ் என சொல்லக்கூடிய இணைப்பு சாலைகள் அனைத்திலுமே மக்கள் திரள் பெரும் கூட்டமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. பலர் மக்கள் இந்த நிகழ்ச்சியை உற்சாகமாக கண்டுகளித்த போதிலும் அவர்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு ஒரே நேரத்தில் செல்வதனால் இந்த கூட்டத்தினுடைய ஒரு காரணமாக நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இன்றைய தினத்தில் நடைபெற்ற இந்த சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு ஒரே அடியாக மக்கள் ஒரே நேரத்தில் செல்வதனால் இந்த நெரிசலானது அனைத்து சாலைகளிலும் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது.